அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது தியானத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தியானம்னா இப்போ எல்லாமே யோகாலேருந்து ஒரு அங்கம் தான். இது பார்த்தீங்கன்னா ஆசனம், பிராணாயாமா, அதுக்கப்புறமேட்டு முத்திரைகள், தியானம் அது மாதிரி இருக்குது. சாந்தி ஆசனா, அதுக்கப்புறம் நிறைய அந்த மாதிரி இருக்குது. இதில் தியானம் கடைசியில் வரும். இப்போ இந்த தியானம் எதுக்காக நம்ம பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனசை சாந்தமாக வச்சுக்கணும். மனசையும் உடலையும் நல்ல சாந்தமாக வச்சுக்கிறதுக்காக நம்ம தியானம் பண்ணுறோம். தியானம் எல்லாமே சித்தர்கள் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே ஒன்றும் கிடையாது. ஒரு மாற்று கருத்து நிறைய பேருக்கு இருக்குது. நம்ம யோகாலாம் பண்ணோம்னா நம்ம ஸ்பிரிச்சுவலாக போயிடுவோமோ, அதாவது நம்ம ரொம்ப சாமிக்கிட்ட அப்படியே போயிடுவோமோ அப்படிங்கிற மாதிரி சித்திர அளவுக்குலாம் போயிடுவோமோன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அதுக்கெலாம் நிறையவே செய்யணும். இப்போ சித்திரக்களாக போகணும் அப்படின்னா அவங்க எல்லாமே விட்டுட்டு இந்த மாதிரி வரணும். ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்கும். நம்ம அந்த அளவுக்கு போலனாலும் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு நமக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணாலே போதும். கொஞ்சம் சில இது பண்ணால் மட்டும் போதும். இப்போ எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ப்ரெஷர் இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். அதாவது வேலைக்கு போயிருந்தீங்கன்னா ஒவ்வொரு வேலை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேருக்கு ஐடி பீப்புள் போகிறாங்க, சில பேருக்கு மெக்கானிக்கல் இதில் போகிறாங்க. ஃபிசிக்கலாக நிறைய ஒர்க்கு செய்கிற வேண்டி இருக்கும். அவங்க உடம்பு ரொம்ப டயர்டாகிடும். அதுக்கப்புறம் மைண்டு டயர்டாகிடும். இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு வேலைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இதுவும் ஆகிடுது. அதுக்கப்புறம் வீட்டில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சரி, அவங்களுக்கு வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிற பெண்களாக சரி, எல்லாருமே வெளியில் போயிட்டு வந்தாலுமே அவங்களுக்கும் ப்ரெஷர் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்கும். மன அழுத்தம் அதிகமாகுது. இந்த மன அழுத்தம் தான் எல்லா டிஸார்டர்லாம் வரத்துக்கு முக்கியமான காரணம். அதை எப்படி நம்ம குறைக்கிறதுனா, நம்ம இந்த மாதிரி விஷயத்தில் குறைச்சிக்கலாம். நமக்குன்னு கொஞ்சம் சில நிமிஷங்கள் நம்ம ஒதுக்குனா மட்டுமே நம்ம உடலை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். நம்ம மனதையும் ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா யோகாவில் நம்ம கொஞ்சம் ஆசனம் டைம் கிடச்சிச்சின்னா நீங்கள் ஆசனா செய்யுங்க. அப்புறம் ப்ரீத்திங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் நீங்கள் காலையில் எழுந்து மட்டுமே செஞ்சாலே போதும். ஆசனாஸ்லாம் பண்ண தேவையில்லை. நீங்கள் மற்றது எதுவும் முத்திரைகள் பண்ண தேவையில்லை. எதுவும் ஒன்றும் பண்ண தேவையில்லை. ப்ரீத்திங் மட்டும் இவ்வளோதான் என்னால் முடியுது, டைம் எனக்கு இவ்வளோ தான் இருக்குதுங்கன்னா நீங்கள் பிராணாயாமம் மட்டும் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு உடல் நல்லாவாகும். ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் எதுவுமே உங்களுக்கு, அதாவது மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு வராது. அதே மாதிரி உங்களுக்கு உடலுமே உள்ளுறுப்புகள் நல்லாவே செயல்படும். இப்போ தியானத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் ஒரு எம்டி ஸ்டமக்கில் தான். எப்பயுமே வயிறு கொஞ்சம் காலியாக இருக்கும் போது செஞ்சாதான் அதோட பலன்கள் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம உடல்ல நம்ம சாப்பிட்டு இருந்தோம்னா அந்த டைஜஷன் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும். உள்ளுக்குள்ளே இப்போ எப்படி மிஷின்களை ஒன்று போட்டோமோ அதை அரைக்குதோ, அதை மாதிரி நம்மளை உடல்ல அந்த வேலை செஞ்சுட்டே இருக்கும் அந்த உறுப்புக்கு. இப்போ அந்த உறுப்புக்கு நமக்கு ரெஸ்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம அந்த தியானத்தை பண்ணுறோம். அந்த டைமில் நீங்கள் நம்ம இந்த வேலை கொடுத்துட்டு இருந்தோம், வயிற்றுல அந்த டைஜஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்குன்னா நம்ம இது சரியாக செய்ய முடியாது. அதுக்காக தான் நம்ம எம்டி ஸ்டமக்கில் செய்யணும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கொஞ்சம் தியானம் சில நிமிஷங்கள் பண்ணலாம். இப்போது நம்ம நேராக தான் உட்காரணும். அதாவது நம்மளோட தலை, கழுத்து, முதுகு தண்டு எல்லாமே நேர்கோட்டில் இருக்கணும். அந்த மாதிரி ரொம்ப நேரம் உட்கார முடியல சப்போஸ் அப்படி மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் செவுத்துல சாஞ்சிக்கலாம். இல்லைன்னா ஒரு தலைகாணியை பின்னாடி வச்சுட்டு அதுக்கு மறுபடியும் வச்சுருக்கலாம். எப்படி வேணாலும். ஏன்னா நம்ம தியானத்தில் உட்காரும்போது கொஞ்சம் நேரம் அதிகமாக இழுத்துக்கிட்டே போகும். அதுக்காக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பத்மாசனால போட்டுக்கலாம். முக்கியமாக தியானம் செய்யும் போது பத்மாசனால போடணும். அதுக்கப்புறம் சின்முத்திரை வைக்கணும். ஞான முத்திரை இல்லைன்னா சின்முத்திரை சொல்கிறோம். அதில் நம்ம வைக்க போகிறோம். அதாவது ஆள்காட்டி விரலையும் கெட்ட விரலையும் சேர்த்து வைக்க போகிறோம். நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கலாம். கண்களை மூடிக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். தளர்த்திக்கலாம். தியானம் பண்ணுறதுக்கு முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடம் தான். ஒரு அமைதியான சூழலில் நம்ம கண்டிப்பாக செய்யணும். அப்படி இல்லைன்னா ஒரு இயற்கை சூழலில் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மைண்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நீங்கள் டிவியெல்லாம் போட்டுட்டு ரொம்ப சத்தம் அதிகமாக இருக்கிற இடத்துலலாம் உட்காந்து பண்ணிங்கன்னா தியானம் பண்ணவே முடியாது. அதனால் உங்களுக்கு மார்னிங்கில் செஞ்சீங்க, ஏர்லி மார்னிங்கில் செஞ்சிங்கனாலே உங்களுக்கு ரொம்ப நல்லது. எல்லாருமே நம்ம வீட்டில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களாம் தூங்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் ஒரு அமைதியான சூழ்நிலை கிடைக்கும். அந்த ஏர்லி மார்னிங்கில் ஒரு நல்ல காற்றா நல்லா வரும். கொஞ்சம் ஜன்னலில் திறந்து வச்சுக்கோங்க. ஃபுல்லாக எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு டம்ப் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்டிங்கன்னா நீங்கள் மூச்சு பயிற்சி பண்ணுறதே வேஸ்ட்டு. தியானம் பண்ணுறதே வேஸ்ட்டு. ஏன்னா அது வெளியிலேருந்து காற்று நல்லா அந்த நல்லா ஆக்சிஜன் போகணும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம அமைச்சுக்கணும்.
அமைச்சிட்டு இப்போ நம்ம தியானம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா நிறைய தாட்ஸ் கண்ணை மூடினாலே வந்து நிறைய வந்து வந்துக்கிட்டே போகும். அதாவது வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணோம், இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணணும், எழுந்து போயிட்டு நம்ம இந்த வேலை செய்யணுமே, அது செய்யணுமே, இவ்வளோ அப்புறமேட்டு கண்ணை மூடின உடனே வந்து ஒர்க்கு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வந்துடும். இப்போ ஆஃபீஸ் பண்ண வந்து இந்த பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனை இருக்கும், இதெல்லாம் வந்து நிறைய வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அது எதையுமே கவனிக்காமல் அந்த தாட் கூடவே போகாமல் அப்படியே இருந்துட்டு நம்ம வந்து இதில் வந்து நிறைய விதம் இருக்குது. மெடிடேஷன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய விதம் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் ஏதாவது ஒரு மந்திரம், ஒரு சின்ன மந்திரம் தான், ரொம்ப பெருசாலாம் போக வேண்டாம், ஒரு சின்ன மந்திரம், ஒரு லைனில் இருக்கிற மந்திரம் மட்டும் நீங்கள் அப்படியே ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்கலாம். சொல்லிகிட்டே இருக்கும் போது உங்கள் மைண்டு மறுபடியும் போகும். பட் அது கூடவே போகாமல் மறுபடியும் வந்துட்டு நீங்கள் மந்திரா சொல்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு விதம். அது மாதிரி இன்னொரு விதம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ நிறைய டெக்ஸ்ட்டில் நிறைய புத்தகங்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு மெடிடேஷன் இருக்குது, சக்ரா மெடிடேஷன் இருக்குது, சைக்கிளிக் மெடிடேஷன் இருக்குது, பிரக்ஷா மெடிடேஷன் இருக்குது. அது மாதிரி நிறைய விதங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப பெரிய ப்ராசஸ். அது வந்து ஒருத்தவங்க ஒரு டீச்சர் வந்து சொல்லி நம்ம அப்படியே செய்யும் போது பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பலன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். உங்களால் உள்ளே போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்காக நம்ம வீட்டில் வந்து உட்காந்து நம்ம எப்படி பண்ணணுமோ இந்த மாதிரி பண்ணாலே நமக்கு போதும். ஜஸ்ட் வந்து உங்களோட ஏதாவது ஒரு மந்திரம் வந்து அப்படியே சாண்ட் மனசுக்குள்ளேயே வந்து நீங்கள் சாண்ட் பண்ணிகிட்டே வரணும். அப்படி இல்லையா 1 2 3 வந்து அப்படியே சொல்லிகிட்டே வாங்க. இந்த மாதிரியும் பண்ணலாம். ஏதாவது ஒரு இதை வந்து கவனி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது இப்போ ஒரு இல்லைன்னா வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பூவை வச்சுக்கலாம். ஒரு பூவை வந்து ஞாபகம் வச்சுட்டு அதையே ஒரு ரோஜா எடுத்துக்கோங்களேன். ரோஜா வச்சுட்டிங்கன்னா அதுவே வந்து நீங்கள் நினச்சிட்டே அப்படியே பண்ணிட்டுக்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட் மேலே அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இது மாதிரி எது வேணுமோ ஒவ்வொருத்தர் இண்டிவிஜுவலுக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒன்று ஒன்று பிடிக்கும். அது மேலே வந்து வச்சுட்டு நீங்கள் தியானம் பண்ணுறதுனாலும் சரி. அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு புருவ மத்தியை வந்து நம்ம கவனிச்சுட்டே இருந்தாலும் சரி. அதனால இதெல்லாம் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மந்திரா சொல்லியே ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. அடுத்தது ஒரு பொருளை அப்படியே நினச்சிட்டு அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் புருவ மத்திக்கு மதில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே வந்து தியானம் செஞ்சாங்க. இது வந்து இவ்வளோதான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. இப்போ நம்ம எப்படி ஒரு ஆசனாங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணுறோம். ஒரு முத்திரைக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். தியானத்துக்கு வந்து டைமிங்கே இல்லை. நீங்கள் உங்கள் கண்ணை மூடி உட்காந்துட்டிங்கன்னா ரொம்ப நேரம் போனாலும் போகும். அதனால தான் நம்மளை அறியாமே ரொம்ப நேரம் உட்காந்துனால தான் வந்து நீங்கள் முதுகு வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பின்னாடி சாஞ்சிட்டும் அந்த மாதிரி உட்காரலாம். இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளாம் வந்து இந்த மாதிரி நம்ம தயார்படுத்திக்கிட்டே போகணும். தியானம் பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மைண்ட் வந்து நல்லா காம் ஆகும். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து இந்த சூழ்நிலை வந்து நிறைய கோபப்படுறாங்க. கோவப்படுறதுனாலையுமே வந்து நம்மளோட உடலுக்குமே வந்து ரொம்ப வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்குது. இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா ரத்த கொதிப்பு அதிகமாகும். இதனாலையும் வருது, டயட்டாலேயுமே வருது, எல்லாமே சேர்ந்து வர்றதுனால தான் இந்த மாதிரிலாம் வருது. அதுக்காக நம்ம உடலை வந்து கவனிச்சுக்கிறதுக்காக இந்த தியானங்களும் மேற்கொண்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை முயற்சி பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.